என்ன சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீத்த மேடிக்கு வர இது சவுண்ட் விடுது. இதை தொட்டதான் சவுண்ட் விடுது. சரி, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு. அண்ணன் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வா அப்படின்னு. ஓகே வந்துடுறேண்ணா அப்படின்னு. என்ன படம் எது என்னோட சொல்ல 9:45 வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் போடுறது தான் அண்ணனுடைய இது. கனியண்ணன் வந்தோம்னா எங்கள் அண்ணனை வந்து அண்ணன் போட்டு வச்சிருப்பேன். அடுத்து வந்து அண்ணனை தான் கனியண்ணன் அப்படின்னு போட்டு வச்சிருப்பேன். அப்படி ஒரு அண்ணன், எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன். 2 பேருமே வந்து நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸா ஏறி இறங்குவேன். அவர் நாடோடியில் தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார். ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்கு வருவார், இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ளே போவேன். அப்படி 2 பேரும் அந்த கதையை தூக்கிட்டு சுற்றும் போது தான் எங்களுக்குள்ள தெரியும், கனியன்னு தெரியும். ஆனால் அறிமுகம் அப்படிதான் எங்களுக்குள்ள ஆஃபீஸா பார்க்கும்போது. அப்புறம் எங்கள் டைரக்டர் சேரன் சார் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக சந்திக்கிறதுக்கு ஒரு இதாகும். அப்புறம் தான் வந்து சசிகுமார் சார்ட்ட கதை ஓகே பண்ணிட்டு போனா, அண்ணன் ஆல்ரெடி இங்கே உட்காந்துருக்காரு. வந்துட்டியா, வா வா நான் முன்னாடியே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே சசிகுமார் சார் ஆஃபீஸில் தான் எங்களுக்கான நெருக்கம் அதிகமாகுது. அப்போ பசங்க படத்துல அந்த கதை ஜேபி சார் நடிச்ச அந்த வாத்தியார் கேரக்டர் அண்ணன் தான் கதை சொல்றேன். சிறப்பா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. வேற யாராவது வச்சு பண்ணு, நான் நாடோட்டில் ஷூட்டிங் போறேன் அப்படின்னு போயிட்டாரு. நடிக்க முடியல அவரு. அப்ப வந்து வேற வாத்தியாரா நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஏன்னா அப்ப வில்லனா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோல வந்து பசங்க படத்தை சசிகுமார் சார், அசோக்குமார் சார், கனியண்ணன், எஸ்ஆர் கதிர், நாங்க 4 பேர் தான் அந்த டபுள் பாசிட்டிவ் பார்க்கணும். ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுவும் குழந்தைகளை வச்சு பண்ணியிருக்கோம். ஒரு என்னதான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தாலும் அது எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். படம் ஆரம்பிச்ச ஒரு 5 நிமிஷத்துல அண்ணன் ஹாரி ஹாரி அப்படின்னு கமெண்ட் அடிச்சு ஃபேன்ஸ் எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி அடவா குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரோ ஆகும்போது ஒரு ஃபேனா பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பா அண்ணன் காப்பாத்துறீங்கன்னா சசிகுமார் சாரையும் அசோக்குமாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க சிரிக்கவே மாட்டாங்க. பசங்க கதை கேட்டுட்டு 2 பேரும் உறுதியா இருக்காங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. எல்லா இடத்துலயும் சிரிச்சு போட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நீங்க சிரிக்காம ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ எஸ்ஆர் கதிர்கிட்ட வந்து ஐயா இவங்க படம் பண்ண மாட்டாங்க, எல்லாத்துலயுமே சொன்ன போன இடம் பூரா கதையை சிரிச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணாங்க, இங்க சிரிக்க வைக்கிறது பெரும்பாடா இருக்கு இது அப்படின்னு. ஆனா சசிகுமார் சார் கதையை கேட்டு கண்டிப்பா இன்டர்வல்ல சொன்னேன், இன்டர்வல் பிரேக் பண்ணிட்டு நான் ஸ்டாண்ட் அப் சொல்லாம ஓடி போயிடுறேன். அப்படி ஆளுங்க அவங்க 2 பேரும். இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போறோம், இப்ப சிரிக்காமலே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ள வந்து அந்த மூடையே மாத்தி விட்டாரு. டோட்டலா ஒரு படத்தை கைதட்டி ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் படங்களா எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் நம்மளை என்கரேஜ் பண்றதுக்காக பாக்குறாரா இல்ல உண்மையாவே ரசிக்கிறாரா நான் இன்டர்வல்ல கேக்குறேன். உண்மையிலே என்ன ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு. ஏய் தங்கம் சூப்பரா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அந்த படத்தை பார்த்து சொன்னாரு, இந்த படத்தை நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா சொல்ற. என்ன படமும் முடிச்சது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த அன்பு அப்பாவுடைய கேரக்டருக்கு ஆனா டப்பிங் நீங்க பேசுறீங்களாண்ணா அப்படின்னு பேசுண்டா அப்படின்னு அந்த படத்தை ஃபுல்லா அப்படிதான் வந்து அண்ணனுக்கும் எனக்குமான நெருக்கம் இன்னும் அதிகமாகுது. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் ஆனா இந்த வில்லன் கேரக்டருக்கு டப்பிங் பேசி கொடுங்கண்ணா. அவர் வந்து ரொம்ப அப்படியே உரிமையா கூப்பிடுறதுக்கு கோச்சோட படம் தூங்கும்போது அங்கே இருக்கும்போது மிலிட்டன்ட்ட வந்து இந்த வாய்ஸ் யாரும் நல்லா இருக்கும், இது கனியன் வச்சுக்கோங்க, கனியனை கூப்பிடுங்க, நான் தான் போன் அடிப்பேன், கனியனா அந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துருவாரு. பசங்க நைட் ஷூட்டிங், அவர் 6:30 மணிக்கு ஷூட்டிங், காலையில ஒரு 10 மணிக்கு போன் அடிக்கிறேன். அந்த கேரக்டர் கனியனை நடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு திடீர்னு தோணுது. காலையில ஒரு 9-10 மணிக்கு அடிக்கிறேன், எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பசங்களை ஒரே ஒரு சீன் நான் நடிச்சு தர முடியுமா அப்படின்னு. எத்தனை மணிக்கு எங்க வேணும் அப்படின்பாரு. அவ்வளவுதான் வருவாரு, நடிப்பாரு, என்ன எதுன்னு கும்பிட்டாரு. அப்புறம் டப்பில தான் சந்திப்போம். அப்புறம் அந்த குழஞ்சின்னு அந்த நவீன் என்னுடைய அசிஸ்டன்ட் ஒரு படம் பண்றான். அவன் வந்து அண்ணா கனியன் சொல்ல முடியுமா அப்படின்னா, அண்ணா இந்த நம்ம அசிஸ்டன்ஸ் படம் பண்றாங்க, அதுக்கு நீங்க வந்து நடிச்சு கொடுக்கணும். பண்ணிடுவோம் என்ன சொல்லி அவ்வளவுதான். அது கதை கேட்கிறாரு, சம்பளம் என்ன ஏது என்ன எதுவுமே இருக்குல்ல. ஓகே நடிச்சு குடிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமா ஒண்ணுமே பேசவே இல்லை, இது பண்ணவே இல்லை. அங்க ராஜ்மூட் மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய வாங்கி இல்லாத இடத்துல ராஜ்மூட் பண்றது மாதிரி கம்பெனி பெருசா இடத்துல நிறைய வாங்கிக்குவாரு. ஏன் அவங்கள்ட்ட சும்மா பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் ஒரு நாள் போயிட்டு இருக்கு அப்படின்னு, பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட பொட்டு கூட வைக்க மாட்டாங்க போல அப்படிங்கிறாரு. ஒண்ணுமே பிடிக்கல.
அதுக்கு ஓகே வாங்கப்போ என் தம்பி சொன்னா பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டாரு. அந்த மாதிரி நிறைய டைரக்டர்களுக்கு வந்து சின்ன படங்கள் சின்ன இதுன்னா அறிமுக இயக்குனர்கள் அப்படின்னா அண்ணா போய் முடிச்சு கொடுத்து வந்துருவாரு. அதை கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனில சேர்த்து வாங்கி ஆரம்பிச்சுங்க. அதை வாங்கி இங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறது அது அண்ணனுடைய ஒரு மனசு வந்து பெரிய இது. அந்த மாதிரி இப்ப உண்மையிலே 10 நாளைக்கு முன்னால திடீர்னு போன் அடிச்சாரு, இங்க இருக்க அப்படின்னு. அன்னைக்கு மாதிரி இருக்கீங்க மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. நான் இல்லைண்ணே இப்ப வெளில இருக்கேன் அப்படின்னாரு. சேர்ந்து போனா பேசிக்கிட்டு இருக்கோம். 3 கதை சொல்லிட்டாரு. உட்காந்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நாங்க மீட் பண்ணா கதை தான் பேசுவோம். நான் சொல்லி இவ்வளவு சொல்லுவேன். டக்கு 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 டக்குன்னு பிரபாஸ் ஒரு கதை சொல்றாரு, அவருக்கு ஒரு கதை, இங்க ஒரு கதை, அவரு கதை சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப நான் ஒரு மாதிரி இருக்கேன், நான் ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னாரு. இல்லைண்ணா பண பிரச்சனைனா ஒரு 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறேன். நான் வச்சு கொடுத்து விடுறேன், வீட்டுக்கு கொடுத்து விட்டாரு. எனக்கு கஷ்டம் பணம்னா ஒரு 2-3 பேட்டா சூரிய இந்த மாதிரி ஒரு 2-3 நண்பர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி வாங்கிக்குவோம். டக்குனு அவரு வந்து அப்படி ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன் தான் கண்ணியண்ணன். அவருடைய ஃபங்க்ஷன்ல தம்பிராங்க உடனே அண்ணன் 10 பேர் அந்த இடத்துல சினிமா இருந்துகிட்டு அந்த இடத்துல வச்சுக்கிறது சந்தோஷம். நாங்களும் அப்பப்ப வாங்கி கொடுத்துப்போம். என்ன சரி இல்ல நிறைய இருக்கு அவர்கிட்ட. ராமாபுரம்ல இருக்காருல்ல, அதனால நிறைய இருக்கு அவர்கிட்ட. இருக்கிற ராமாபுரம்ல, அதனால நிறைய வரும். அந்த மாதிரி அண்ணன் வந்து நான் தான் அழகா நிறைய இது பண்ணிருக்கேன். அந்த அண்ணன் வந்து இன்னைக்கு வா அப்படிங்கும் போது அதுவும் பவான வர்றா நீனும் பவானம் தாண்டா வரணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையிலேயே அந்த டீசர் பார்க்கும்போது நான் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தர் வர்றாரு. மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்ட்டு வந்தாரு டைரக்டர். எல்லாருக்குமே போய் மை நேம் இஸ் தன்ராஜ், மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்றது நான் சூரிட்ட சொன்னேன். எனக்கு உள்ள பார்த்தா டக்குனு சூரி தம்பி வந்துட்டாப்லையே உள்ள அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும் போது அவர் டைரக்டர் அப்படிங்கிறாரு. பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு சரி, இந்த படத்துல ஏதாவது ஒரு இந்த கேரக்டர் ஒரு படத்துல வச்சுருமா அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கோம். உண்மையிலே பிரதர் இங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம் ஒரு படம் வந்தது. இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னு டீச்சரை பார்க்கும்போது தோணுது. கண்டிப்பா கனியன் அந்த படத்தை இன்னும் வேற ஒரு எல்லாரும் கொண்டு போவாரு. அந்த டீம் எல்லாருக்கும் ஹீரோயின்ல இருந்து டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தனித்த பாணியில் மக்களின் மன அழுத்தம் குறைப்பவர், தமிழ் சினிமாவில் அண்ணனாகவும் ஆசானாகவும் உயர் மதிப்போடும் பெயர் புகழோடும்